ஹாய், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? பெசன் ஞானப்பிரகாசம் மறுபடியும். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ நான் ஒரு வெப் போர்ட்டலில் 15 வருஷத்துக்கு முன்னால் பிளான் பண்ணினேன். தமிழ் ஃபீடு என்ற ஒரு வெப்சைட்டை நான் ஆரம்பித்தேன். இந்த வெப்சைட் மூலமாக தமிழ் பீப்புளோட பிஸ்னஸுகளை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கணுமென்றது அந்த டைமில் எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. பட் இப்போ டெக்னாலஜி இஸ் ஹெல்பிங் அ லாட். ஸோ அதனால் மறுபடியும் இந்த கான்செப்டை நான் ஒரு வேறு விதமான இமேஜினேஷனோட மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ tamilfeed.com என்னென்று சொன்னால் ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் ஃபோரம். அதாவது ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கே இருந்து கொண்டு உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் வேறு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஸோ உலகம் ஃபுல்லாக பறந்திருக்கிற நிறைய தமிழ் மக்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான இருக்கிறாங்க ஒவ்வொரு இடங்கள்லையும். ஸோ அவங்கள கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இந்த பிளாட்ஃபார்ம் ஃப்யூச்சரில் இருக்கும். ஸோ ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறேன். ஸோ டிஜிட்டலாக நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுற ஒரு போர்ட்டலாக நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் அல்லது ஏதாவது ஐடியாஸ் இருக்குன்னு சொன்னாலும் அல்லது ஏதாவது ஒரு விடயங்களை நீங்கள் உலகத்தில் பகிர்ந்து கொள்ளணும் என்று சொன்னாலும் ஈஸியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ இதில் இருக்கிற அடுத்த ஆப்ஷன் கண்ட்ரி வைஸ் நாடுகளாக செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் கனடாவில் இருக்கிறீங்களேன்னு சொன்னால் கனேடியன் மக்களை உங்களுடைய ப்ராடக்ட்டுகள் உங்களுடைய மெசேஜஸை போய் சென்றடையணும் என்று சொன்னால் கனடாவை செலக்ட் பண்ணுங்கோ, உங்களுடைய விடயத்தை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கோ. ஸோ அது கனடான்ற கண்ட்ரிக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்களா, அதே மாதிரி இந்தியா மற்றது மலேசியா போன்ற நாடுகள் இருக்கிறீங்களா, அதே பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் எங்கெங்கே என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் கனடாவில் இருந்து கொண்டு இந்த கண்ட்ரியை ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற பிஸ்னஸஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஸ்கவுண்ட்ஸ், டீல்ஸ், உதாரணத்துக்கு நியூஸுகளை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதுக்குள்ளே. அதே நேரத்தில் ஒரு புது ஐடியா இருக்குது, நான் ஒரு புது விஷயத்தை செய்ய முனைப்படுறேன், எனக்கு இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நல்லா இருக்கும், அல்லது எனக்கு இப்படி ஒரு ஐடியாவை நீங்கள் யாராவது ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான மெசேஜஸ்களை கூட நீங்கள் இந்த போர்ட்டல் மூலமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆரம்பம். மறுபடியும் நீங்கள் உலகத்தில் தமிழர்கள் எந்த இடத்துல வசித்தாலும் இந்த பிளாட்ஃபார்மை பாவியுங்கோ, உங்களுடைய கான்டென்ட்டை அப்லோட் பண்ணுங்கோ, மக்களை சென்றடையும் கட்டாயம். ஏன்னா இந்த துறையில் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நான் நிறைய காலமாக ஒர்க் பண்ணுறேன். சர்ச் என்ஜின்ஸ் தேடைக்குள்ள உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்களும் வரும். ஸோ என்னுடைய ஓன் மணி, என்னுடைய ஓன் டைமை வச்சு தான் நான் இந்த ப்ராடக்டை இப்போதைக்கு டெவலப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் பல ஃபீச்சர்ஸுகளை நான் இதுக்கு கொண்டு வருவேன். ஸோ இப்போ ஆரம்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ட்ரி வாய்ஸ் ஃபில்டர் பண்ணலாம், கேட்டகரி வாய்ஸ் ஃபில்டர் பண்ணலாம். அதே நேரத்தில் தமிழ்லையும் வெப்சைட்டை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். இங்கிலீஷும் தமிழும் அதுக்குள்ளே இருக்குது. உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஸோ இப்படியான ஒரு காமன் பிளாட்ஃபார்மை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய தகவல்களை பரிமாற்றிக் கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க, எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ tamilfeed.com என்ற வெப்சைட்டுக்கு போங்கோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கோ, உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுங்கோ. உலகத்தில் உள்ள மக்கள் அல்லது உள்நாட்டில் உள்ள மக்களுக்கு நீங்கள் ஏதாவது தெரியப்படுத்த போகிறீங்களேன்னு சொன்னால் பகிருங்கோ. பிடிச்சிருந்துச்சுண்டா நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கோ, அல்லது வேறு ஏதாவது விடயங்களையும் இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணி நான் நல்லா இருக்கும்னு சொன்னால் என்னோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கோ. என்னுடைய பேர் பெசன் ஞானப்பிரகாசம். மறுபடியும் பல வீடியோக்களோட நான் உங்களை சந்திக்கிறேன்.